Hello guys, welcome to all. நம்ம இந்த வீடியோல 2025ல ரிலீஸ் ஆன பெஸ்டான 5 ஹாலிவுட் தமிழ் டப்டு மூவிஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் 5 ஹாலிவுட் தமிழ் டப்டு மூவிஸை நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படின்றதும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு 2 பார்ட் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லயும் 2025ல ரிலீஸ் ஆன பெஸ்டான 5 ஹாலிவுட் மூவிஸ் தான் சொல்லியிருக்கோம். அந்த மூவிஸை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வீடியோல 5th என்ன மூவி இருக்குன்னா லாக்டு. இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஹீரோவான எடி ஒரு கார் திருடனா இருப்பாரு. இப்படி கார் திருடனா இருக்கும்போது இந்த மூவியோட ஆரம்பத்திலேயே ஸ்ட்ரீட்ல நிற்கக்கூடிய ஒரு கார் ஏதாவது திருடலாம் அப்படின்னு சொல்லி இவர் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நின்று ஒரு வசதியான கார் ஓப்பன்ல இருக்கிறத பார்த்துட்டு இவர் அந்த காருக்குள்ள போயிடுறாரு. அங்க போய் ஏதோ ஒரு பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காரானது லாக் ஆயிருது. லாக் ஆனது மட்டும் இல்லாம இவரால் வெளியும் போக முடியல. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் அண்ட் எந்த ஒரு பொருளை வச்சும் உடைக்கவும் முடியாது. இப்படி இருக்கும்போது அந்த காரோட ஓனர் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் லாக் ஆகிட்ட, இதுக்கு மேலே உன்னால் வெளியே போக முடியாதுன்னு அந்த காரோட ஓனர் வில்லியம் சொன்னதுக்கு அப்புறம் இவர் அந்த மூவியில் என்ன பண்ணாரு, அடுத்தது அந்த காரை விட்டு தப்பிச்சு வந்தாரா இல்லையா அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவில ஹீரோவானவர் அந்த காருக்குள்ளேயே ஒரு 3 days சர்வே பண்ற மாதிரி இருக்கும். அந்த காருக்குள்ளேயே தான் ஸ்டோரியானது நகர்ற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. இந்த மூவி வந்து ஒரு ரீமேக் வெர்ஷன் மூவி தான். பட் ரொம்ப நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க. நம்மளுக்கு எங்கேயுமே போர் அடிக்கிற மாதிரியே தெரியாது. நல்ல ஒரு மூவி தான். அண்ட் இந்த மூவிக்கு வந்து பாத்தீங்கன்னா IMDbல இருந்து எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னா 5.8 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஹெட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவில நடிச்ச ஜான்சனாவும் சரி இட்ரிஸ் எல்பாவும் சரி இந்த மூவியோட நேம் மாதிரியே 2 பேருமே 2 நாட்டோட அதிபர்களா இருப்பாங்க. இப்படி 2 நாட்டு அதிபர்களா இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ள எப்பவுமே ஆகாது. அப்படிப்பட்ட நிலைமையில இவங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்றாங்க. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு 2 பேருமே ஒன்னா ஒரே பிளைட்ல போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்கள வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க எதிரிகள். அந்த அட்டாக்ல வந்து இவங்களோட பிளைட் வந்து ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிருது. டெஸ்ட்ராய் ஆகும்போது இவங்க 2 பேர் மட்டும் அந்த பிளைட்ல இருந்து தப்பிச்சு அடையாளம் தெரியாத ஒரு நகரம், அதுவும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நகரத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டினதுக்கு அப்புறம் அந்த நகரத்துல இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை துரத்தும் போது என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா கிரியேட் பண்ணிருப்பாங்க. வாய்ஸ் இவங்க எதுக்கு தாக்கப்படுறாங்க, ஏன் தாக்கப்படுறாங்கன்னு தெரியாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. முக்கியமா ஜான்சனாவும் சரி இட்ரிஸ் எல்பாவும் சரி 2 பேருமே சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. நல்ல ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. இந்த மூவி யாராவது பார்க்க மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDbல இருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நம்ம வீடியோல தேர்டா என்ன மூவி இருக்குன்னா தேர்ஸ்டே மர்டர் கிளப். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, தேர்ஸ்டே மர்டர் கிளப் அப்படின்ற கிளப் வந்து கூப்பன் பிளேஸ் அப்படின்ற ஒரு விடுதியில் நடத்தப்படுது. அந்த கிளப்ல ஒரு 4 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வந்து வயசான நபர்கள். இந்த 4 மெம்பர்ஸுமே ஒரே ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த கிளப் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க தங்கியிருக்கிற விடுதியானது விற்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவங்க தங்கியிருக்கிற விடுதியை ஒரு 3 நபர்கள் முதலீடு பண்ணி வாங்கியிருப்பாங்க. அந்த 3 நபர்கள 2 நபர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு நபர் எங்க போனாருன்னே தெரியல. இப்படி இருக்கும்போது அந்த 2 நபர்கள்ல ஒருத்தர் மட்டும் தன்னோட பண தேவைக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு நபர் அதை விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தரால கொல்லப்பட்டுறாரு. இப்படி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த விடுதி அந்த விற்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா விற்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. இப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த தேர்ஸ்டே மர்டர் கிளப் வந்து பாத்தீங்கன்னா அந்த விற்க கூடாதுன்னு சொன்னார் பாத்தீங்களா, இப்ப கொலை செய்யப்பட்ட நபர் அவர் எப்படி கொலை செய்யப்பட்டாரு அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாதான் இந்த விடுதியை விற்க முடியாது. அவரோட கொலையை கண்டுபிடிச்சா அந்த கொலையை பண்ணது யார் பண்ணா இன்னொரு பார்ட்னர், அதாவது இந்த விற்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற பார்ட்னராக தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆனது தொடங்குது. இப்படி தொடங்குனதுக்கு அப்புறம் இந்த மூவில என்னாச்சு, இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததா இல்லையா, இவங்க அந்த கேஸை முடிச்சு வச்சாங்களா இல்லையான்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க. ஒரு 4 வயசான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேஸ்ல இவங்களுக்கு தெரிய வர உண்மைகள், அந்த உண்மைகள்னால இவங்களோட லைஃப்ல என்னென்னலாம் மாறுச்சு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. காமெடி அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ரெண்டுமே இந்த மூவில இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதிக எதிர்பார்ப்பு இல்லாம இந்த மூவியை போய் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான மூவியா உங்களுக்கு படும். எதிர்பார்ப்பு வச்சு இந்த மூவி போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவளுக்காக பெருசா ரீச் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நார்மலா போய் இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவியும் கூட, தரமா இருக்கும். அண்ட் இந்த மூவிக்கு வந்து பாத்தீங்கன்னா IMDbல இருந்து எவ்வளவு ரேட்டிங் கொடுத்திருப்பாங்கன்னா 7.3 ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க.
நம்ம வீடியோல செகண்டா என்ன மூவி பார்க்க போறோம்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மூவி 2025ல மார்வல் சைட்ல இருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட மூவி. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, விண்வெளிக்கு போன ஒரு 4 நபர்கள் அங்க ஏற்பட்ட ஒரு காஸ்மிக் வேவ்ஸ்னால அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த சூப்பர் பவர்ஸை வச்சு பூமியை பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியா பார்த்துட்டு வருவாங்க. இப்படி பார்த்துட்டு வரும்போது ஸ்பேஸ்ல இருந்து கெலக்டஸ் அப்படின்ற ஒரு நபர்னால பூமிக்கு அச்சுறுத்தல் வருது. இந்த பூமியானது அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு தெரிய வருது. இப்படி தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா அந்த கெலக்டஸை தடுக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, அந்த கெலக்டஸை தடுத்தாங்களா இல்லையான்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க கைஸ். இந்த மூவியோட விஷுவலும் சரி, இந்த மூவியோட ஸ்டோரியும் சரி நல்லா தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சூப்பரா தான் இருந்தது. அண்ட் இந்த மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீனுக்காகவே இந்த மூவியை நிறைய பேர் பார்த்தாங்க. நானும் அதுல ஒரு நபர் தான். நல்ல ஒரு மூவி தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இந்த மூவிக்கு IMDb இருந்து 7.3 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சின்னஸ் இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவி 90s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு ட்வின் பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்க கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து ஒரு மில் ஒன்று விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரு மில்ல ஒன்று ஒயிட் பீப்புள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த மில்லை வாங்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, பிளாக் பீப்புளை எப்படி உங்களோட இடத்துல அலோவ் பண்ண மாட்டீங்களோ அதே மாதிரி நாங்கள் ஒயிட் பீப்புளை எங்களோட இடத்துல அலோவ் பண்ண மாட்டோம். இங்கே ஒரு கிளப் ஒன்று கட்ட போகிறோம், இங்கே எந்த ஒரு ஒயிட் பீப்புளும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வாங்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே கிளப் ஒன்று அமைக்கிறாங்க. அந்த கிளப்பை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ஒரு பெரிய கூட்டம், அதாவது பிளாக் பீப்புளோட ஒரு பெரிய கூட்டம் வருது. இந்த மூவியானது நடக்கிறது 90s காலகட்டம். அதனால தான் இந்த பிரச்சனை இருக்கு, ஒயிட் அண்ட் பிளாக். அதனால எதுவும் நினைச்சுக்காதீங்க, இந்த மூவியை அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அப்படி நடக்கும்போது இந்த கிளப்பை ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இரவுல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த கிளப் ஓப்பனிங் நைட்ல என்ன ஆகுது அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்தது. ஐமேக்ஸ்க்கு ஒர்த்து மூவி தான். இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb இருந்து 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டாப் 5 மூவிஸை நான் கொண்டு வரேன்.